ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் லூக்கா 8ஆம் அதிகாரம் 35வது வசனம். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுக்கள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுக்கள் பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். தேவனுடைய மகிமையான நாமத்துக்கு எல்லா துதி ஸ்தோத்திரத்தை நாம் செலுத்துவோம். ஆமென். இந்த வார்த்தையிலே இங்கே 6000 அசுத்த ஆவிகளினாலே கொடுமைப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷனை பற்றி அது சொல்லுகிறதா இருக்கிறது. அவனை அது எப்படி கண்ட்ரோல் பண்ணி வைத்து கொண்டது என்று சொன்னால், நாம் அதே அதிகாரத்திலே லூக்கா 8:27 வாசிக்கிற பொழுது, அவர் கரையில் இறங்கின பொழுது நெடுநாளாய் பிசாசுக்கள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறையிலே தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்த கட்டுக்களை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்திரத்துக்குள்ளே துரத்தப்பட்டிருந்தான். அவனுக்கு நேர்ந்த கொடுமையை பாருங்கள். அந்த ஆவிகள் அவனை பலவாறு அலைகழித்ததை இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. ரொம்ப நாளாய் அவனை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. அவனை சரியா துணியை கூட உடுத்துவதற்கு விடவில்லை. வீட்டில் அவனுடைய வாழ்க்கையை நிம்மதியாய் வாழவிட கல்லறையில் கொண்டு போய் இவனை தங்க வைத்து கொண்டிருந்தது. அந்த அசுத்தாவியனுடைய கொடூரம் என்னவென்று சொன்னால், இவனை கண்ட்ரோல் பண்ண கூட முடியல. இந்த பிரச்சனையை மாற்ற முடியல. சங்கிலி போட்டாலும் சரி, விலங்குகள் போட்டாலும் அவனை எல்லாத்தையும் முறித்து போட்டு அவன் வனாந்தரத்துக்கு ஓடி போகும்படி அந்த ஆவிகள் அவனை கொடுமைப்படுத்தி வைத்திருந்தது. நிம்மதியை கெடுத்தது. இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளையை மனுஷர்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனுக்கு வாழ்க்கையே இல்லை. வீட்டில் இல்லாம சுடுகாட்டிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை. ஆனா இந்த மாதிரி இருந்த இந்த நிலைமையை மகிமையான இயேசு ராஜா அதை மாற்றினார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்க கூட நினைக்கலாம், உங்க மனதில் பிசாசு உங்களை செட் பண்ணி இருக்கலாம். ரொம்ப நாளா இந்த பிரச்சனை மாறாது, கஷ்டமானது, கடினமானது, மனுஷங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதது, அடிமைத்தனம், நிம்மதி இல்லை, வாழ்க்கை இல்லை, அப்படி இருக்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையில கவனித்து பாருங்கள். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. அந்த 6000 அசுத்த ஆவிகளினாலே அலகழிக்கப்பட்ட மனுஷன், அந்த வார்த்தையில நாம வாசித்தோம். அவன் வஸ்திரம் தரித்து, நம்ம வாசிக்கிறோம், இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. He was totally healed. அவன் சுஸ்தமாக்கப்பட்டிருந்தான். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பிசாசு காரியங்களை, சம்பவங்களை, நிகழ்ச்சிகளை, குடும்ப பிரச்சனை, போராட்டங்களை வைத்து இது முடியவே முடியாது, மனுஷங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, இப்படித்தான் வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லி உங்களுடைய மனதில் கோட்டை கட்டி வைத்திருக்கிறானா? இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கு அந்த ஆவிக்குரிய வெளிப்பாடு தெளிவு வரட்டும். There should be no spiritual ignorance of the spiritual truth. சத்தியத்தை அறியாத பட்சத்தில் பிசாசு காரியங்களை செய்கிறான். நீ இன்றைக்கு சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறாயோ, அப்பொழுதே உன் விடுதலை ஆரம்பிக்கிறது. பிசாசினுடைய ஆட்டம் அடங்குகிறது. நீங்க ரொம்ப வருஷமாய் மிக கடினமானது என்று சொல்லுகிற எல்லா நிலைமையும் இந்த நாளில் அது மாறுகிறதுக்காய் நன்றி. நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்தி ஏமாற்றி சத்தியத்தை புரிந்து கொள்ள விடாமல் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா பிசாசின் தந்திரங்கள் உடைவதாக. இந்த வார்த்தையின்படியே உடைய வாழ்வில நெடுநாளாய் மிக கடினமான போராட்டங்கள், பிரச்சனைகள், அடிமைத்தனங்கள் இந்த நாளிலே முடிவுக்கு வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம்,
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்தகார கட்டுகள் ஒற்றுவதாக. ஜீசஸ் நேம். நீ சுகம் தந்தீர், விடுதலை தந்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. இயேசு கிறிஸ்து எனும் வெளியேறப்பட்ட நாமத்துக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இயேசுவின் விடுதலையை கொண்டாடுங்கள், சந்தோஷமாய் வாழுங்கள். God bless you.